வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் வந்துட்டோம். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, அதாவது கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோயில் எல்லாமே போயிட்டுருக்கோம். இதை பற்றியும் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நவகிரக டூர் நம்ம எப்படி ஈஸியாக போகலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் இது வரையும் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்ம போய் சுற்றி பார்க்குற மாதிரி அவங்களே ஏற்பாடு பண்ணுறாங்க. நவகிரக டூர் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் நம்ம வேளாங்கண்ணி போய் அங்கே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம கிளம்பலாம் வாங்க. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த வேளாங்கண்ணி. தமிழ்நாட்டில் முக்கியமான பல மாவட்டங்கள்ல இருந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரைவேட் அந்த ஸ்லீப்பர் கோச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பஸ்ஸாக இருக்கட்டும், இந்த வேளாங்கண்ணிக்கு வருது. ஸோ ட்ரெயினில் நம்ம எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் இல்லைனா நாகப்பட்டினத்துக்கு ட்ரெயின் இருக்குது. அது வரையும் ட்ரெயினில் அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் வரலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம ஓன் காரில் இங்கே பார்க்கிங் வசதி இருக்குது. ஸோ பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு நம்ம சுற்றி பார்க்க முடியும். உலக அளவில் புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவங்களும் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி இந்த வேளாங்கண்ணியை பொறுத்தவரையிலும் கிறிஸ்தவ புனித யாத்திரை வர்றதுக்காக புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் சொல்லலாம். கூடவே இந்த இடத்த புனித ஆரோக்கிய அன்னை மேரி ஆலயம், அதே மாதிரி கிழக்கின் லூர்து அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கத்தோலிக் புனித யாத்திரை மையம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு வராங்க இல்லையா, அவங்க தங்கறதுக்கான ரூம்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் இது. இந்த தேவாலயத்தை சார்ந்த ஒரு இடம் தான். இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக ஆதார் கார்டை கொடுத்துட்டு இங்கே நம்ம தங்கிக்க முடியும். ரேட்டும் ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபேமிலியும் வரோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் நம்ம இந்த இடத்துல தங்கிக்க முடியும். என்னென்னா டைரெக்டாக நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலோட முன்பகுதி. ஸோ 2 தேவாலயங்கள் இருக்கும், அதாவது 2 அடுக்கு இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பழைய பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஏசப்பா பார்த்தீங்கன்னா ஆசி வழங்குற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த பெரிய கோயிலுக்குள்ள நம்ம போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருப்பலி நடந்துட்டு இருந்தது. பல பேர் பார்த்தீங்கன்னா அங்கே அதில் கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக நம்ம உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அது முடியும் நம்ம போவோம் சரியாக இருந்தது. ஸோ நம்ம போய் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா பலிப்பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவரோட திருச்சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த சிலுவையில் இயேசப்பாவை அரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரோக்கிய மாதாவோட சுரூபம் அங்கே தெரியும். கையில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா குழந்தையா இருக்கார் இல்லையா, அந்த சுரூபம் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆலயத்தோட ரைட் சைடு நம்ம நடந்து போனோம் அப்படின்னா, ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதலுக்காக மெழுகுவத்தி ஏற்றக்கூடிய அந்த இடம் தான் இது. ஸோ மெழுகுவத்தியை பொறுத்தவரையிலையும் நம்ம அப்படியே பேக் சைடில் கடைகள்லாம் நிறைய இருக்குது. அங்கே மெழுகுவத்தி வாங்கிட்டு நம்ம வேண்டுதலுக்காக மெழுகுவத்தியும் ஏற்றலாம். இதே இடத்துல மாதாவோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலை பூ இதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாலை பூவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், காசெல்லாம் நம்ம கொடுத்து வாங்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த திருக்கோயிலோட சைடு வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சைடு வியூலையும் சரி உள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இதை பார்க்குறோம் இல்லையா, இந்த என்ட்ரன்ஸ் வழியாகவும் நம்ம உள்ளே போகலாம். இந்த என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னா கடல் மார்க்கமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸ் தெரியும். ஸோ இதுக்கு உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா தான் நம்ம ஆரோக்கிய மாதாவோட அந்த திருவுருவ சுரூபம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பழைய ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கட்டின அந்த ஆலயம்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆலயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏரியல் வியூவில் மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சிலுவை வடிவத்தில் அந்த கோயில் தெரியும். ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்ததா இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது. இந்த கடல் மார்க்கமாக பார்க்கக்கூடிய அந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு
இடம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுத்திரி, அந்த மந்திரிச்ச எண்ணெய், ஜபமாலை, அந்த சுரூபம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கும். முக்கியமாக சொன்னோம் அப்படின்னா தேவாலயத்தோட புனித பொருட்கள்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம வந்து பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அப்படியே நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயத்தோட நம்ம வேண்டுதலுக்காக முடி காணிக்கை செலுத்தக்கூடிய இடம், அதாவது மொட்டை அடிக்கக்கூடிய இடம். நம்ம உள்ளே போகும்போதே 50 ரூபாய் நம்ம கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கிட்டு 2 பிளேடு வந்து கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா மொட்டை அடிக்கிறதுக்கான அந்த ஹால் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மொட்டைலாம் அடிக்கிறதில்ல. நம்ம கேமராமேன் இருந்தார் இல்லையா, அவரை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம மொட்டை அடிச்சிட்டோம். பாவி ஏன் தலையே மொட்டை அடிச்சிட்டியா? அதே மாதிரி இந்த ஆலயத்தாண்ட இருந்து கடல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த மெழுகுவத்தி, பொம்மைங்க, ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் வந்து இந்த இடத்துல இருக்கும். அது எல்லாமே நம்ம பார்த்துட்டே வந்து கடல் மார்க்கமாக வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் ஒரு 11 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுத்தோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நவகிரக கோயிலெலாம் போயிருந்தோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம், சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்தோம். இந்த இடத்துலையும் நம்ம கொடுத்தோம். அடுத்தது நாளைக்கு ஒரு சில கோயிலெலாம் போகிறோம், அங்கேயும் வந்து ஒரு சிலருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம சாப்பாடும் வாங்கி கொடுத்தோம். இங்கே வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் ஜாலியாக வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மொட்டை அடிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவாங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து நம்ம ரொம்பவே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னென்னா மதிய டைம்லாம் போயிட்டோம்னா வெயில் தான் வந்து போட்டு பொழக்கும். நம்ம ஒரு கடையில் வந்து உட்காந்துருக்கும்போது ஒரு தாத்தா வந்தார், அவருக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தோம். உடனே அவர் வந்து மோளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வேளாங்கண்ணியை பொறுத்தவரையிலும் கிறிஸ்மஸ் டைமில் அந்த கொடியேற்றம், அப்புறம் அந்த 11 நாள் நடக்கக்கூடிய அந்த திருவிழா இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்து வரும். ஸோ மற்ற டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து நிறையவே தான் இருக்குது. இருந்தாலும் திருவிழா டைம்லாம் இந்த இடத்துல காலியே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த வேளாங்கண்ணியை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ஆச்சு வர வேண்டிய ஒரு சூப்பரான இடம் தான். முடிஞ்சால் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு போங்க. அதே மாதிரி நம்ம வேளாங்கண்ணியிலேருந்து ஒரு 43 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி டென்னிஸ் போர்ட்டுக்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கோட்டை இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு சின்ன என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அதை கொடுத்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய வராண்டா மாதிரி வந்து இருக்கும். சுற்றி வந்து ரூம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இந்த ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ரூம்ஸ் யார் யார் பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான போர்டு வந்து நம்ம அங்கே பார்ப்போம். அதே மாதிரி இந்த கோட்டையை பொறுத்தவரையிலும் இந்த ஆங்கிலேயர் ஆதிக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிபி 17ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டின ஒரு கோட்டை தான் இது. வந்து முக்கியமாக இந்த கடல் மார்க்கமாக வரக்கூடிய அந்த வணிகம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கோட்டை தான். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாம் உள்ளே போய் பார்த்தோம்னா நிறையவே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது பில்டிங்கு. அதை அந்த டேமேஜ் ஆனதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே மேலே சைடில் ஏறி போனோம் அப்படின்னா கடல் பார்த்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு கோட்டையோட என்ட்ரன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு கண்காட்சி மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது அந்த டைமில் எந்த மாதிரியான பொருள்லாம் பயன்படுத்தினாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்காட்சிக்கு வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா கடல் பார்த்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பீரங்கி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு பேக் சைடில் அதாவது கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாமல் கடல்லையும் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட நிறைய பேர் வந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து பார்த்தோம். இந்த கோட்டையை பொறுத்தவரையிலும் வரலாற்று தகவல்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நான் தெளிவாக சொல்லலை. இருந்தாலும் நம்ம ஒரு டூரிஸ்ட்டாக வரோம் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம அங்கே பார்ப்போம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த தரங்கம்பாடியை பொறுத்தவரையிலும் அதை சுற்றி இன்னும் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கான இடங்கள் எல்லாமே வந்து இருக்குது. இருந்தாலும் நாங்கள் டைம் இல்லாததுனால அது எல்லாமே போகல. நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த தரங்கம்பாடியிலையும் அதை சுற்றியும் வந்து என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பல பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.